இந்த ஆடி 18 வர, அதனால் கண்டிப்பாக கிடைக்காது அப்படின்னு நான் சொன்னேன். அவர்கிட்ட காலையில் எனக்கு ஃபோன் பண்ண உடனே நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டேன். ரொம்ப பிரமாதமான ஆள், அவர் பேர் பாலச்சந்திரன். அவர் வந்து சார் நான் ஃப்ரெஷ்ஷாக மீன் குழம்பு வச்சுட்டு மீன் வறுத்துட்டு இறால் பொரிச்சு எடுத்துக்கின்னு ரூமுக்கு எடுத்துன்னு வர மாட்டேன் சார், நான் வந்து எங்கள் கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்கிற பீச்சில் உட்காந்து சாப்பிட்லான்னார். அப்படி சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் அந்த ஃபோட்டோ எடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா மீன் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கெல்லாம் ரொம்ப பழகி இருக்கலாம், நீங்கள் தினந்தோறும் பார்க்கலாம். நான் வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலைக்கு போனேன், இபி ஆஃபீஸில். நான் அப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக இருந்து ரிட்டையர் ஆனேன். ஆஃபீஸில் உட்காந்து நான் பிரபஞ்சனுடைய மீன் அப்படின்னு ஒரு கதை படித்தேன். நான் வந்து வாழ்க்கையில் மீன் பற்றி நீங்கள் கண்டிப்பாக அந்த கதை, நான் சொல்கிற கதைகளை படிக்கணுன்றதுக்காக மட்டும்தான் சொல்கிறேன், கதை சொல்ல. நான் அந்த கதை படித்த உடனே 12:30 மணிக்கு கதை படித்தேன். 1 மணிக்குள்ளே அப்போ சைக்கிள் வச்சுருந்தேன். அவசர அவசரமாக எங்கள் வீட்டுக்கு வந்து என் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன். அப்போ தான் கல்யாணம் ஆன புதுசு எனக்கு. மீன் குழம்பு மீன் வறுவல் வைக்காமல் இன்றைக்கி என்னால் சாப்பிட முடியாதுன்னு. 1 மணிக்கு கேட்டால் எங்கே கிடைக்கணும், அது எங்கேயாவது கிடைக்கட்டும், ஆனால் மீன் இல்லாத இன்றைக்கி என்னால் சாப்பிட முடியாதுன்னு. ஏன்னா அவ்வளவு டெம்டேஷனை அந்த கதை வந்து எனக்கு உருவாக்கி போச்சு. பாவக்காயில் வந்து இறாலை போட்டு வதக்கணும் அப்படின்றத பிரபஞ்சம் தான் எனக்கு முதல் சொல்லி கொடுத்தார். எந்தெந்த முருங்கைக்காயை எந்த மீனில் போட்டு செஞ்சால் அது எவ்வளோ பிரமாதமாக இருக்கும் அப்படின்லாம் அந்த கதையை முழுக்க இருக்கும். அப்போ நான் பிரபஞ்சத்தை ஒரு தட்டி நேராக கேட்டேன், சார் நீங்கள் அவர் பாண்டிச்சேரி பேசிக்கலாம் சார், மீன் வந்து உங்களுக்கு அவ்வளோ முக்கியமான விஷயமான. அப்போ அவர் சொன்னார், சார் எங்கள் வீட்டில் மாதத்துக்கு எத்தனை நாள் சார் அப்படின்னு கேட்டாருங்க. 31 நாள், 30 நாள் மீன் குழம்பு தான் சார், ஒரு நாள் கூட சைவமே கிடையாது. என்னைக்காவது மாற்றி அமாவாசை அன்னைக்கு எங்கள் வீட்டில் முருங்கைக்கீரை முருங்கைக்காலாம் போட்டு சைவம் செய்வாங்க. எங்கள் அப்பா வந்து மதியானம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஐயோ கை வலிக்குது, கால் வலிக்குது, ஐயோ இடுப்பு வலிக்குதுன்னு புலம்ப ஆரம்பிச்சிருவார். எங்கள் அம்மா வந்து ஒரு 3 மணி போல் ஒரு பையை எடுத்துக்கின்னு சுதும்பு மீன் அப்படின்னு ஒரு மீன் இருக்கும், அந்த மீன் வாங்கின்னு வர போகிறாங்க. எல்லாமே கூறு கட்டி வச்சுருக்கோம், 10 ரூபாய் 20 ரூபாய் கிடைக்கும். வாங்கின்னு வந்து நீங்கள் நல்லா கவனிக்கணும் சார், குழம்புல மீனை போட்டோடனே ஒரு கை கால் வலியெல்லாம் சரியாயிடும் சார். சாப்பிட்டு கிடையாது, அவருக்கு வந்து அந்த குழம்புல மீன் கொதிக்குது அப்படின்னோடனே கை, அப்படி வளர்ந்த ஆள் சார் நான். இந்த எக்ஸ்பீரியன்ஸில் தான் ஒரு ரைட்டர் மீன் அப்படின்னு ஒரு கதை தான். அந்த மீன் கதையினுடைய சின்ன ஒரு வரி கண்டென்ட் என்னென்னா, இப்போ யுகபாரதிலாம் சினிமாவில் இருக்கிறதுனால அவங்களுக்கு தெரியும், ஒன்லைனில் சொல்லுங்கள் சார் கதையை அப்படின்வாங்களே, அந்த மாதிரி இந்த ஒன்லைன் கதை என்னென்னா, இந்த மீன் வந்து விதவிதமாக அவங்க வீட்டில் எப்படிலாம் மிதிப்படுது அப்படின்னு சொல்லினே இருப்பாங்க. அப்போ அவங்க வீட்டில் ஒரு பையன் இருப்பான். இப்போ அந்த பையனுக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்துன்னு இருப்பாங்க. அந்த பையன் அந்த பொண்ணை பார்த்து கேட்குற முதல் கேள்வி, உனக்கு டான்ஸ் ஆட தெரியுமா, சமைக்க தெரியுமாலாம் கேட்பாங்கல்ல, அது கிடையாது. நீங்கள் வந்து சைவமா அசைவமான்னு கேட்பான் அந்த பையன். இப்போ எல்லா பெண்களும் வந்து இவனுக்கு என்ன பதில் சொல்கிறது தெரியாதுன்னு முடிச்சுருவாங்க. என்ன சொன்னால் நம்மளுக்கு பாசிட்டிவாக முடியும். ஒரு பொண்ணு வந்து என்னவோ ஒரு ஞாபகத்தில், நான் மீனே சாப்பிட மாட்டேன், கறி மீனே சாப்பிட மாட்டேன், இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டோம். ஏன்னா வீட்டில் 30 நாளும் மீன் தான். இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணின்னு வீட்டுக்கு வந்துடுவாங்க. அந்த பொண்ணு அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காகவே நான் சைவன்னு சொல்லிடும், ஆனால் அது நல்லா மீன் சாப்பிட்ற பொண்ணு தான். இந்த பையன் கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போயிடுவான். வேலைக்கு போயிட்டு பாதி வழியில் ஏதோ ஒன்று மறந்துட்டேன்னு வீட்டுக்கு வரும்போது அந்த பொண்ணு நல்லா பழைய சாதத்தை ஒரு சட்டியில் போட்டு வச்சுக்கின்னு பக்கத்தில் நேற்று நைட்டு வச்ச மீன் குழம்பை வச்சு ஒரு பிளேட் நிறைய போட்டு அப்படியே கோதி சாப்பிட்டுன்னு இருக்கும். அதை பார்த்து அப்படியே அவன் வந்து ஸ்டன் ஆகிடும். அதாவது இவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சின்ன பொய் சொல்லி வந்துடும். மீன் வந்து அப்படி இன்னைக்கு மத்தியானம் பாலச்சந்திரன் கொடுத்த அந்த எங்களுக்கு அந்த மீன் சாப்பாடு வந்து இந்த பழைய நினைவுகள் அவ்வளோத்தையும் அப்படி கிளறி விட்டுச்சு. ஏன் ஒரு நமக்கு வந்து ஒரு ரெகுலரான எஜுகேஷன் இருக்குது, நமக்கு வந்து ரெகுலரான வகுப்பறைகள் இருக்குது, வகுப்பறைகளில் டீச்சர்ஸ் இருக்காங்க, டீச்சர்ஸ் வந்து நமக்கு ரெகுலராக சொல்லித்தராங்க. அப்புறம் நிறைய புத்தகங்கள் நமக்கு வந்து அறிமுகப்படுத்தப்படுகிறது. அதை தாண்டி ஒரு அரசாங்கம் எதற்காக புத்தக கண்காட்சிகளை நிகழ்த்த வேண்டும்? ஏன் வகுப்பறைகளை தாண்டி ஒரு மனிதன் வாசிக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமான கேள்வியாக இருக்கிறது.
நம்பர்களே, இது ஒவ்வொரு மனிதனும் தன்னைத்தானே கேட்டுக்கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான கேள்வியாக நான் கருதுகிறேன். நான் இந்த வகுப்பறைகளுக்கு வெளியே இருக்கிற புத்தகங்களை படித்து வளர்ந்த ஒரு பையன். கிட்டத்தட்ட இந்த மேடையில் எந்தெந்த துறையிலிருந்தோ அறிமுகப்படுத்தப்படுகிற யுகபாரதியாக இருக்கட்டும், ஸ்ரீகாந்த் தேவாவாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இந்த ரெகுலராக புத்தகத்தை படித்து ஒரு IAS IPS அல்லது சார் மாதிரி DROவாக RDOவாக ஆகி ஒரு அரசின் உயர்ந்த பொறுப்புகளுக்கு போய் அதிகாரத்தின் உச்சத்துக்கு போய் அவர்கள் ஒரு நாள் ஓய்வு பெற்று விடலாம். ஆனால் அதிலிருந்து சின்ன வயதிலேயே வகுப்பறைகளிலிருந்து விலகி வேறு மாதிரியான ஒரு வாசிப்பை கையில் எடுக்கிற பிள்ளைகளை இந்த உலகம் உற்று நோக்குகிறது. அவர்கள் கலைஞர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள், எழுத்தாளர்கள் என்று போற்றப்படுகிறார்கள். ஒரு சமூகம் ஒரு எழுத்தாளன் என்பவனை முன்மாதிரியாக கொண்ட சமூகமே இந்த உலகத்தில் மிக உயர்ந்த சமூகமாக கருதப்படுகிறது. நண்பர்களே, இந்த உலகில் இருக்கிற எல்லா பதவிகளிலும் எல்லா இடத்திலும் இருந்தும் ஒரு எழுத்தாளன் ஒரு இன்ச் மேலே நிற்கிறான். ஏனென்றால் அவன் மட்டும்தான் நீங்கள் பார்த்த ஒன்றை, நான் பார்த்த ஒன்றை எழுதி அதை பதிவாக்கி அடுத்த தலைமுறைக்கு கொடுத்து விட்டு போகிறான், அடுத்த தலைமுறைக்கு சேர்த்து விட்டு போகிறான். அது இந்த தேசத்தின் விழுமியங்களை, இந்த வாழ்க்கையின் மேடு பள்ளங்களை எல்லாவற்றையும் இட்டு நிரப்புவதற்காக இருக்குது. நீங்கள் கிட்டத்தட்ட 1000 பேர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறீர்கள். இந்த 1000 பேருக்கும் இன்றைக்கு உங்கள் வீடு இருக்கிறது, உங்கள் வீட்டில் ஒரு டிவி ஓடிக்கொண்டு இருக்கிறது. வாழ்க்கையில் கசப்பான வாழ்க்கை சம்பவங்கள் மறுபடியும் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இதிலிருந்து இலக்கியம் மட்டுமே உங்களை சுவீகரிக்கிறது என்று நான் கருதுகிறேன். என் சின்ன வயசில் நம்முடைய மூளைகளில் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிற பொது புத்திகளிலிருந்து இலக்கியம் மட்டுமே நம்மளை விலக்கி தூரப்படுகிறது. நம்பர்களே, திரும்ப திரும்ப ஒரு மனிதன் வாசிக்கிற போது அவன் இந்த உலகத்தை, இந்த மனிதர்களை நுட்பமாக கவனிக்க ஆரம்பிக்கிறான். இந்த உலகத்தை மற்றவர்கள் பார்க்கிற பார்வையிலிருந்து அவன் வேறு மாதிரியாக பார்க்க ஆரம்பிக்கிறான். பணமும் காசும் அதிகாரமும் மட்டுமே உலகம் என்று கட்டமைக்கப்பட்ட ஒரு சமூகத்திலிருந்து ஒரு எழுத்தாளன் இல்லை, அதெல்லாம் இல்லை. இங்க வா, ஒரு சக மனிதனின் அன்பு, ஒரு சக மனிதனின் தொடுதல், ஒரு சக மனுஷியினுடைய ஸ்பரிசம், இது இந்த உலகத்தில் தோய்ந்து போயிருக்கிற ஒரு கடைகோடி மனிதனுக்கு கிடைக்க வேண்டும் என்று உலகத்தில் உள்ள ஒவ்வொரு எழுத்தாளனும் எழுதியிருக்கிறார். நண்பர்களே, டாஸ்தாவஸ்கியிலிருந்து டால்ஸ்டாயிலிருந்து தமிழில் இன்றைக்கு எழுத ஆரம்பித்திருக்கிற ஒரு நவீன எழுத்தாளன் வரையிலும் நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஒரே ஒரு எழுத்தாளன் கூட ஒரு கோட்டீஸ்வரனுக்காகவோ அல்லது ஒரு அம்பானிக்காகவோ ஒரு அதானிக்காகவோ ஒரு வரி கூட எழுதினதில்லை. அவர்கள் எல்லோருமே பாவப்பட்ட மனிதர்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மனிதர்களுக்காக, விபச்சாரிகளுக்காக, பிட்பாக்கெட் அடிப்பவனுக்காக, திருடனுக்காக, கொலைகாரனுக்காக, குற்றம் செய்தவனுக்காக, குற்றச்செயலில் ஈடுபட்டவனுக்காக, மறுபடியும் நம்மால் புறக்கணிக்கப்படுகிற மனிதர்களுக்காக மட்டுமே இலக்கியங்கள் எழுதப்படுகின்றன, வாசிக்கப்படுகின்றன. அந்த மனிதர்களை நமக்கு அவர்கள் மறுபடியும் அறிமுகப்படுத்துகிறார்கள். நான் இன்றைக்கு வருகிற போது ஒரு கதை படித்தேன். அந்த கதை ரவி சுப்பிரமணியம் எழுதின கதை. நான் இந்த மேடையில் நான் பேசுகிற 40 நிமிஷமோ 45 நிமிஷமோ ஒரு கதை கூட சொல்லக்கூடாது என்று முடிவெடுத்திருக்கிறேன். ஏனென்றால் அந்த கதைகளை நீங்கள் வாசிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அந்த கதை ரொம்ப அபூர்வமான கதை. உங்களுக்கு TR ராஜரத்னம் பிள்ளையை தெரிந்திருக்கும், ஒரு மிகப்பெரிய இசை மேதை. நான் ஏற்கனவே ஒரு மேடையில் கூட சொல்லியிருக்கிறேன். ராஜரத்னம் பிள்ளைக்கு பத்மபூஷன் விருது கொடுத்தார்கள், ஜனாதிபதி விருது கொடுத்தார்கள். ராஜரத்னம் பிள்ளை ஜனாதிபதி விருது வாங்கி கொண்டு வெளியே வருகிற போது நிருபர்கள் எல்லாம் அவரை சூழ்ந்து கொண்டு, இந்த நிமிடத்தை எப்படி உணர்கிறீர்கள் ஐயா என்று கேட்டார்கள். ராஜரத்னம் பிள்ளை ஒன்றும் உணரல, ஜனாதிபதி விருது கொடுத்தாரு, நான் வாங்கி வந்துட்டேன் அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக சொன்னார். சார், இதை விட என்ன சார் வேணும் அப்படின்னார். அவர் சொன்னார், இல்லை சார், நான் பொதுவாக மேடைகளில் தான் இசை கச்சேரி பண்ணுவேன், ரோட்டில் வாசிக்க மாட்டேன். இந்த பொண்ணு அழைப்புக்கெல்லாம் நாதஸ்வரம் வாசிப்பாங்கள்ல, அந்த மாதிரி எந்த நிகழ்ச்சிக்கும் வாசித்ததே இல்லை. ஒரே ஒரு நிகழ்ச்சிக்கு என்னுடைய நண்பர்களுடைய மகள் கல்யாணத்துக்காக நான் வாசித்தேன், ரோட்லேயே வாசிக்கிறதுக்கு ஒத்துக்கினேன். ஒரு பெண் அழைப்பு ஊர்வலத்தை எதிர்கொண்டு நான் வாசித்துன்னு போகிறேன்,
உங்களில் என் வயசை ஒட்டினவர்கள் பார்த்திருப்பீர்கள். அப்பெல்லாம் பொண்ணு அழைப்பு நடந்தா பெட்ரமாஸ் லைட்டை சுமப்பதற்கென்று சில வேலையாட்கள் வருவார்கள். பெரும்பாலும் அவர்கள் குருவிக்காரர்களாக இருப்பார்கள். பல ஊரில் இருக்கிற நாடோடிகள் குருவிக்காரர்கள் அந்த வேலைக்கு. அவங்களுக்கு பெருசா சம்பளம்லாம் கிடையாது. நீங்க முடிச்சுட்டு அந்த கல்யாண மண்டபத்தில் கொடுக்குற கொஞ்சம் சோறு சாப்பிட்டு போயிடுவாங்க, அவ்வளவுதான். இல்ல ஒரு 5 ரூபா 10 ரூபா கொடுத்துருக்கலாம். ராஜரத்னம் பிள்ளையினுடைய முகத்தின் மேல பெட்ரமாஸ் லைட் படுற மாதிரி ஒரு குருவிக்காரர் தலையில் ஒரு பெட்ரமாஸ் லைட்டை சுமக்கிறார். இது வாசத்துக்குனே வருகிறார். ஒரு இடத்தில் வந்த உடனே ராஜரத்னம் பிள்ளை உச்சத்தில் போய் தன்னுடைய அந்த நாதஸ்வரத்தை வானத்தை நோக்கி காமிச்சு உச்சத்துல வாசிக்கிறாரு. இந்த குருவிக்காரரு சபா சாமி அப்படின்னு கை தட்டுறாரு. பெட்ரமாஸ் லைட் விழுந்து உடஞ்சிச்சு. இப்ப ராஜரத்னம் பிள்ளை ஜனாதிபதி மாளிகையில் வைத்து நிருபல்கிட்ட சொல்றாரு, அவன் தான் சார் என் பாட்டை கேட்டுட்டு எனக்கு பரிசு கொடுத்தவன். ஜனாதிபதி யாரோ 4 IAS ஆபீசர் சொல்லியிருப்பாங்க, இந்த கேடரில் யாருக்கு கொடுக்கலான்னு. தமிழ்நாட்டில் ராஜரத்னம் பிள்ளைன்னு ஒருத்தருக்கிறார், அவரை போட்டு ஃபில்அப் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அவன் கொடுத்த பரிசு தான் எனக்கு ரொம்ப முக்கியமான பரிசா கருதுறேன். இவர் யாரோ சொன்னதை கேட்டு என் பேரை சேர்த்துக்கிறாரு. இது எனக்கு பெரிய சிலிப்பா இல்லை, ரொம்ப அந்த கலைஞர்களுக்கே உரிய கர்வத்தோடு இருந்தவர். பல கதைகள் ராஜரத்னம் பிள்ளையை பற்றி சொல்வார். திருச்சிக்கு பக்கத்துல அவருடைய வீடு வர இடத்துல ட்ரெயின்ல போனார்னா அபாய சங்கிலியை பிடிச்சி இழுத்துருவாராம். இழுத்துனே ட்ரெயின் நின்றோம். எதுக்கு நின்றுச்சுன்னு தெரியாது. இறங்கி வீட்டுக்கு போயிட்டாராம். என்னாச்சுன்னா 500 ரூபாய் ஃபைன் கட்டல, 500 ரூபாய் கட்டிட்டு வந்துருப்பான்றாராம். அந்த மாதிரியான ஒரு கலைஞன். சமீப காலமாக நான் இன்னைக்கு படிச்ச கதையில தோடி ராகம் அவர் வாசிக்கிறதே இல்லை. யாரும் அது பெருசா, ஆனா அவருடைய ஸ்பெஷாலிட்டி தோடி ராகம் தான். அப்போ காரைக்குடியில் நடக்கிற ஒரு இசை நிகழ்ச்சி, 3 நாள் இசை நிகழ்ச்சி. ரசிகர்களா அவருக்கு பிட்டு சீட்டு கொடுத்து, ஐயா தோடி ராகம் வாசிங்க என்று கேட்கிறார்கள். 2வது நாள் இசை கச்சேரியில் அவர் இல்லை, என்னால் அதை வாசிக்க முடியாது. அதுலதான் நீங்க ஸ்பெஷல். 2 மணி நேரம் 3 மணி நேரம் உங்களுடைய தோடி ராகத்தை கேட்பதற்காக மட்டுமே நாங்கள் எல்லாம் வந்திருக்கோம், நீங்க வாசித்தே ஆக வேண்டும் என்று தன்னுடைய ரசிகர்கள் கேட்கிற போது ராஜரத்னம் பிள்ளை மேடையில் சொல்லுகிறார், இந்த நிகழ்ச்சியின் அமைப்பாளர்கள் யாராவது கும்பகோணத்துக்கு போய் வைத்தியநாத ஐயருடைய கும்பகோணம் பரஸ்பர கைலாய நிதியில் 25 ரூபாய் செலுத்தி ஒரு ரசீதி வாங்கி கொண்டு வாருங்கள், அதற்கு பிறகு நாளை கச்சேரியில் நான் தோடி ராகம் வாசிக்கிறேன் என்று சொல்கிறார். யாருக்கும் ஒன்றும் புரியவில்லை. ராஜரத்னம் பிள்ளை அந்த மேடையில் சொல்லுகிறார், என்னுடைய பண கஷ்டத்துக்கு தோடி ராகத்தை கும்பகோணம் பரஸ்பர கைலாய நிதியில் அடகு வைத்து நான் 25 ரூபாய் வாங்கியிருக்கிறேன், அதை மீட்காமல் என்னால் பாட முடியாது. அதனால் யாராவது ஒருத்தர் போய் அந்த பணத்தை கட்டிட்டு ரசீது எடுத்து காமிச்சிருங்க, நாளைக்கு நான் தோடி ராகம் பாடுகிறேன் என்று சொல்கிறார். உடனே செட்டியார் அந்த நிகழ்ச்சி அரேஞ்ச் பண்ண செட்டியார் வைத்தியநாத ஐயர்கிட்ட அனுப்பிச்சு 25 ரூபாய் கட்டி ரசீது வாங்கி கொடுத்த உடனே அடுத்த நாள் அந்த அரங்கமே வேந்து போகிற அளவுக்கு 3 மணி நேரம் அவர் அந்த ரசிகர்களை உச்சத்துக்கு கொண்டு போய் வைத்தார் என்று அந்த கதையில் ரவி சுப்பிரமணியம் எழுதியிருக்கிறார். இந்த கதையை எங்கிருந்து ரவி சுப்பிரமணியம் ஆரம்பிக்கிறார் என்றால், அந்த கும்பகோணம் பேங்க் ஆரம்பித்த வைத்தியநாத ஐயருடைய அப்பா ஆரம்பித்தது. அது இன்றைக்கு அதுக்கு 100 வருடம். இந்த 100 வருட விழாவில் ஒரு பேங்க் என்பது வெறும் கரன்சி நோட்டுகள் அல்ல, ஒரு பேங்க் என்பது வெறும் தங்க நகைகளை வாங்கி அடகு வைப்பது இல்லை. அதனுடைய விழுமியம் அது இவ்வளவு தூரம் உயர்ந்திருக்கிறது, உச்சத்தில் இருக்கிறது, நிலைத்திருக்கிறது என்பால் அதற்கு மனிதர்களுடைய நேர்மையும் அன்பும் காரணம். அவர் ஒரு வரி சொல்லுகிறார், அவர் காரைக்குடியில் நடக்கிற இசை நிகழ்ச்சியில் இந்த மாதிரி ஒரு பெரிய நிகழ்ச்சியில் தோடி ராகம் வாசிக்கிற போது நான் போய் அவருக்கு நோட்டீஸ் அனுப்போனா, நீ என் தோடி ராகத்தை 25 ரூபாய்க்கு அடமானம் வச்சுக்கிற, நீ எப்படியா வாசிக்கலாம் என்று நான் கேட்பேனா? ஆனால் அந்த வரைமுறைகளை, அந்த இறையாண்மையை மீறிவிடக் கூடாது என்று ஒரு இசைக்கலைஞர் நினைக்கிறான்ல, அதனால்தான் 100 வருடமாக இந்த பேங்க் உயர்ந்து நிற்கிறது என்று அந்த கதை சொல்கிறது. நம்மளே மனிதர்கள் எப்படி ஒன்றாலும் வாழலாம் என்கிற இடத்தில் கலையும் இலக்கியமும் மட்டுமே
அவனை ஒவ்வொரு கட்டத்திலும் செதுக்கி கொண்டே இருக்கிறது, எச்சரித்து கொண்டே இருக்கிறது. எங்க போற, நில்லு, எதற்கு இப்படி ஓடுற, நிறுத்து, என்ன பண்ண போற என்கிற கேள்வியை ஒரு வகையில் புறவாசிப்பு மட்டுமே உங்களுக்கு தருது. ஒரு லிமிட் வரையிலும் தான் நம்முடைய பாட புத்தகங்கள் நமக்கு பல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கிறார்கள். வாஞ்சிநாதன் ஒரு மிகப்பெரிய தியாகி. வாஞ்சிநாதன் ஆஷ்துரையை ஒரு 1.5 மீட்டர் தூரத்தில் வைத்து துப்பாக்கியால் சுட்டான் என்றெல்லாம் நாம் பாட புத்தகங்களில் படித்திருக்கிறோம். ஆனால் புதிய புதிய புத்தகங்கள் வருகிற போது, ஆய்வுகள் வருகிற போது நம்முடைய சிந்தனையை வேறு விஷயத்தில் கொண்டு போகிறார்கள். ஒரு அருந்ததிய தெருவில் அந்த ஆஷ்துரையினுடைய ஜீப் போகிற போது ஒரு பிரசவத்திற்கு துடித்து கொண்டிருக்கிற ஒரு அருந்ததிய பெண்ணை தொட்டு தூக்காமல் ஒரு சமூகம் அவருடைய இறப்புக்காக வேடிக்கை பார்த்த போது ஆஷ்துரை அந்த பொண்ணை கூட்டின் போய் திருநெல்வேலி மருத்துவமனையில் ஒப்படைத்து அந்த பெண்ணை காப்பாற்றினதற்காகவும், அந்த ஜாதிய நிறவலை இன்றைக்கு கவின் படுகொலை வரையிலும் அதனுடைய நீட்சி இருக்கிறது. அந்த ஜாதிய நிறவலை பொறுத்து கொள்ள முடியாத பல பேர் வாஞ்சிநாதனை கருவியாக்கி ஆஷ்துரையை சுட்டார்கள் என்று ஒரு புதிய புத்தகத்தில் ஒரு ஆய்வு வந்திருக்கிறது. வகுப்பறைகளுக்கு வெளியே தான் எப்பொழுதுமே மிகச்சிறந்த கல்வியும் மிகச்சிறந்த அனுபவம் நம்மளுக்கு பகிர்ந்து தரப்படுகிறது. நம்மளே பிரபஞ்சன் என்னுடைய மிக நெருக்கமான நண்பர். அவர் சொல்றாரு, அவர் வீட்டில் ஒரு பேரா இருப்பான். அந்த பையன் எப்பொழுதும் பிரபஞ்சன்ட்ட நிறைய கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருப்பான். நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தைகளும் அப்படி கேட்டுக்கொண்டே இருப்பார். அவர் திடீர்னு சொல்வார், அவர் தாத்தா குதிரை ஏன் தாத்தா ஓடுது அப்படின்னு கேட்பாங்க. அவர் சொல்றாரு, அதுக்கு 4 கால் இருக்குது, சேருக்கு கூட தான் 4 கால் இருக்குது, சேர் ஏன் தாத்தா ஓடலை அப்படின்னு கேட்பாங்க. சார் நான் சாகித்ய அகாடமிலாம் வாங்கினேன் சார், ஆனால் எனக்கு சொல்ல தெரியல சார் சொல்றாரு. அப்படி அந்த பையன் திடீர்னு ஒரு நாள் பேசுறதே நிறுத்திட்டான். எந்த கேள்விகளுமே தாத்தா கிட்ட கேட்கல. மருமகளை கூப்பிட்டு கேட்கிறாரு, தம்பி எதுவுமே கேட்க மாட்டான், அவர் தான் ஸ்கூல்ல சேர்த்துட்டு மாமா அப்படின்றாங்க. மருமக என்ன, ஸ்கூல்ல ஒரு குழந்தைய சேர்த்த உடனே டீச்சர் சொல்ற முதல் வார்த்தை பேசாத, கை வச்சிடறாங்க. இவங்க மட்டும்தான் பேசுறாங்க. இப்போ குழந்தைகள் கேட்குது. அப்போ ஒரு பகிர்தல் என்பது கல்வியில் இங்கு நிகழவே இல்லை. இப்ப பகிர்தல் என்பதை நிகழ்த்துவதற்காக நம்முடைய பாடப்புத்தகம் எவ்வளவு தப்பான டெக்ஸ்டை நம்முடைய அரசாங்கங்கள் நமக்கு நான்லாம் 1ஆம் கிளாஸ்ல குடும்பம் என்கிற ஒரு புத்தகத்தை, ஒரு டெக்ஸ்டை தான் நீங்களும் நானும் படித்து விட்டு இங்க வந்திருக்கிறோம். இந்த குடும்பத்தில் ஒரு அப்பா என்றால் யார் என்று புத்தகத்தில் நமக்கு அறிமுகப்படுத்த, அப்பா செய்தித்தாள் படிக்கிறார், அப்பா ஈசி சேர்ல உட்கார்ந்து செய்தித்தாள் படிக்கிற மாதிரி ஒரு படம் பார்த்தோம். அம்மா சமையல் அறையில் சமைக்கிறாள், தங்கை வீடு கூட்டுகிறாள், தம்பி விளையாடுகிறான். கிளீனா படம் போட்டு, தம்பின்னா விளையாடுறவன், தங்கை தான் வீடு கூட்டுறவ, அம்மான்னா சமைக்கிறவ, அப்பா தான் செய்தித்தாள். ஒரு ஆசை இருக்காதா எனக்கு, எங்க அம்மா என்னைக்கு ஈசி சேர்ல உட்காந்துன்னு பேப்பர் படிக்கிற மாதிரி ஒரு படத்தை நான் பார்ப்பேன். 1ஆம் கிளாஸ்ல இந்த சிந்தனையை மூளையில் ஏற்றி கொள்ளுகிற ஒரு குழந்தை, ஒரு ஆண் குழந்தையோ ஒரு பெண் குழந்தையோ எவ்வளவு வளருகிற போதும் தம்பி என்பவன் விளையாட ஒருபோதும் தம்பி என்பவன் பெருக்கக்கூடியவன் இல்லை, அது தங்கச்சி. தம்பி என்பவன் போய் விளையாட்டு தம்டமாடு மாதிரி சாப்பிட வேண்டியவன் என்பதை ஒரு கவர்மெண்ட்ல பிரிண்ட் பண்ணுகிற புத்தகத்திலேயே நாம் படித்து வந்திருந்தால் நம்முடைய பொது புத்தியில் அது எல்லாமே படிந்திருக்கிறது. ஒரு வகையில் வெளி வாசிப்பு என்பது மட்டும்தான் இந்த நிலைகளை எப்பொழுதுமே மாற்றும். அதுதான் ஒரு புதிய சிந்தனையை, ஒரு கிரியேட்டிவிட்டியான, ஒரு படைப்பூக்கம் உள்ள சிந்தனையை குழந்தைகளுக்கு உருவாக்குகிறது. ஒரு எழுத்தாளன் தான் இந்த வேலையை திரும்ப திரும்ப செய்ய முடிகிறது. நம்மளே எனக்கு பிரபஞ்சன் மறுபடியும் ரொம்ப மனதுக்கு நெருக்கமான ஒரு எழுத்தாளராக இருப்பார். ஏனென்றால் அவர் இங்கிருந்து, இந்த மண்ணிலிருந்து யாருக்காக எழுத வேண்டும் என்பதில் மிக தெளிவோடு இருந்த ஒரு எழுத்தாளர். பிரபஞ்சனுடைய ஒரு அற்புதமான கதை இருக்கிறது. அந்த கதையின் பெயரே வர்க்கம், கிளாஸ். ஒரு உங்களுக்கு தெரியும், பாண்டிச்சேரியில் ஆங்கிலோ பிரெஞ்சு மில் என்று ஒரு ஏஎஃப்டி மில் என்று ஒரு மிகப்பெரிய மில் இருந்தது. அந்த மில்லில் 2000 தொழிலாளர்கள் வேலை பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த மில்ல இருந்து திடீரென்று ஒரு நாள் மில் ஸ்ட்ரைக் வந்துவிட்டது.
ஒரு வாரம் கூட தொழிலாளர்களால் ஒழுங்கா சாப்பிட முடியல. ஒரு ஸ்ட்ரைக் வந்த உடனே மிகப்பெரிய பொருளாதார பிரச்சனைகள் தொழிலாளர்கள் வாழ்க்கையில் வந்துவிட்டது. ஒரு நாள் வாசுதேவன் என்கிற ஒரு தொழிலாளியின் வீட்டுக்கு ஒரு சக தொழிலாளி கையில் ஒரு பெண்டலோட வந்து, ஊருக்கு போயிருந்தான்ப்பா, உங்க அண்ணி கொடுத்து அனுப்பிச்சு 5 கிலோ கோதுமை மாவு உனக்கும் 5 கிலோ கோதுமை மாவு எங்க வீட்டுக்கும். ஆனால் குடும்பம் அவ்வளவு வறுமைக்கு உடனேயே தள்ளப்படுகிறது. ஒரு 10 ரூபாய் நீ வச்சுக்கோ, 10 ரூபாய் நானும் வச்சுக்கிறேன் என்று அந்த கதையை பிரபஞ்சன் ஆரம்பிக்கிறார். ஸ்ட்ரைக் வந்து எங்க போவது என்று தெரியாமல் இருக்கிற வாசுதேவன் அந்த பீச்சுக்கு எதிரில் இருக்கிற பாரதி பார்க்ல போய் சும்மா உட்கார்ந்து, காலையிலிருந்து சாயங்காலம் சும்மா உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அவன் பிறப்பால் ஒரு பிராமண சமூகத்தை சேர்ந்தவன் அந்த வாசுதேவன். ஒரு நாள் அந்த பீச்சுக்கு வாக்கிங் வருகிற அவனுடைய மாமா, என்னைக்கு தொழிற்சாலையில போய் பிராமணெல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சுங்களோ அன்னைக்கு கெட்டுச்சிட அந்த சமூகம் என்று இவனை சொல்லுகிறார். ஏன்னால் உடல் உழைப்பில் பெரிதாய் நாட்டம் இல்லாதவர்களாக பிராமண சமூகம் இருக்கிறது. பிரபஞ்சன் இவ்வளவு நுணுக்கமான விஷயங்களையும் ஒரு சிறுகதையில் எழுதுகிறார். உடனே இந்த பையன் சொல்றான், மாமா நீங்க செய்கிற வக்கீல் தொழில் என்ன புனிதமான தொழிலா? இல்லடா, நீ வந்து ஒரு பண்டிதருடைய புள்ள, நீ வந்து கோயிலுக்கு வந்து பூசாரியா, நீ வந்து கோயிலுக்கு இவரா போயிருக்கணும். ஆனால் நீ வந்து என்ன பண்ணுகிறன்னு அவன் சொல்லுவான், இந்த வக்கீல் தொழில்ன்றதே அயோக்கியத்தனமான தொழில் தானே, பொய் கேஸ் சொல்றது தானே, நீ வந்து பொய் சாட்சி சொல்றது தானே, அதை உற்பத்தி பண்ற நீ பிராமணன் ஆக்கலாம், நான் இருக்கக்கூடாதான்னு அவன் கேட்பான். பயங்கரமான தர்க்கம். அவர் சொல்லுவாரு, நான் செத்தா கூட என் சாவுக்கு வரக்கூடாது நீண்டுவார். இந்த வாசுதேவன் அந்த பீச்சில் அந்த பார்க்கில் உட்கார்ந்துருப்பான். ஒரு நாள் வந்து கேட்பாரற்று ஒரு கல் கிடக்கும் அந்த பார்க்கில். இவன் கஷ்டப்பட்டு அந்த கல்லை நிமிர்த்தி வைப்பான். நிமிர்த்தி வச்சு பார்த்தா அது ஒரு பிரமாதமான சிற்பம். ஒரு கோவிலில் இருக்கக்கூடிய ஒரு கடவுளுடைய சிற்பத்தை அவன் எடுத்து நிமிர்த்தி அதுக்கு கீழே ஒரு கல் வச்சு அப்படி உயர்த்தி பார்ப்பான். ஒரு தெய்வத்தை, ஒரு தெய்வ சிற்பத்தை யாரோ ஒருத்தர் இப்படி போட்டு வைத்திருக்கிறார்களேன்னு அவன் நினைக்கிற அந்த தருணத்தில் அவனுடைய தோள் மீது ஒரு கைப்படியும். யாரோ ஒருவர் இந்த காட்சியை பார்த்து இருந்து விட்டு சொல்வார், நான் பிரான்ஸ்லேருந்து வந்திருக்கேன், கடவுள் தான் உனக்கு இந்த பெரிய சக்தியை கொடுத்திருக்கிறார், இந்த 100 ரூபாய், நாளைக்கு இந்த சிலைக்கு ஒரு நைவேத்தியம் பண்ணு என்று சொல்வார். இவனுடைய வேலை ஏஎஃப்டி மில்ல தொழிலாளி. இவன் வந்து நைவேத்தியம் பண்ற ஆள் கிடையாது. 100 ரூபாய் என்பது இவன் வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயம். 100 ரூபாய் இருந்தால் கிட்டத்தட்ட 10 நாள் 15 நாள் இவன் வாழ்க்கையை நகர்த்தி விடலாம். வீட்டுக்கு போய் பொண்டாட்டியர் சொல்லுவான், யாரோ ஒருத்தர் எனக்கு 100 ரூபாய் கொடுத்தார், ஒரு சிற்பத்தை எடுத்து வச்சா அது கடவுள் சிற்பம். அவன் சொல்லுவா, போய் முதல்ல 2 கிலோ அரிசி வாங்குவார், அப்படியே நெய்வேத்தியம் பண்ற சக்கரை பொங்கல் பண்றதுக்கு 1 கிலோ பச்சரிசி வாங்கிக்கோ, வெள்ளம் வாங்கிக்கோ. அவன் சொல்ல, எல்லாம் வாங்குறேன், ஆனா அந்த காசுல எப்படி வீட்டுக்கு சாமான்? அவன் சொல்லுவாயோ, என்ன அறிவுகட்டத்தனமா பேசுற, பொருளாதாரன்றதே இதான். அந்த 100 ரூபாயில உன்னுடைய உழைப்பு, அந்த சாமிய பிரதிஷ்டை பண்றதுல உனக்கு ஒரு உழைப்புக்குதுல, அதுக்கு கூலியா நீ இதை எடுத்துக்கலாம். அவன் கன்வின்ஸ் பண்ணுவான். இவன் சொம்புல தண்ணி எடுத்துன்னு போய் அந்த அந்த சிலையை கழுவி சுத்தம் பண்ணி அப்படி மாலை போட்டு நைவேத்தியம் பண்ணி சக்கரை பொங்கல் கொடுத்த உடனே அன்றைக்கே அந்த இடத்தில் ஒரு கடவுள் சிலை பிரதிஷ்டிக்கப்படும். அடுத்த நாளிலிருந்து ஆட்கள் ஒவ்வொருவராக அந்த சாமியை கும்பிட வந்து விடுவார்கள். இப்பொழுது வாசுதேவனுக்கு பொழுது போவது மட்டும் இல்லை, அவன் ஒரு பிஸியஸ்ட் மேனாக மாறிவிடுவான். அவன் தினந்தோறும் அந்த சாமிக்கு வந்து மாலை போட வேண்டும், நைவேத்தியம் பண்ண வேண்டும், சக்கரை பொங்கல் போடணும். அவனுடைய தட்டில் காசு 50ம் 100மாக விழுந்து கொண்டே இருக்கும். நம்மளை ஒரு ரைட்டர் என்பவன் ஒரு சமூகத்தில் எந்த பக்கம் நிற்க வேண்டும் என்பது மிக மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. இது அப்படியே வளர்ந்து கொண்டே போகிறது. பாண்டிச்சேரியினுடைய சீஃப் செக்ரட்டரி வந்து ஒரு நாள், சாமி எங்க வீட்டுக்கு வாங்க என்று இவனை பார்த்து கூப்பிட, இவன் சாமி ஆயிட்டான். அவ்வளவு மதிக்கத்தக்க மனுஷனாக மாறிவிட்டான். நம்மளை இது உச்சத்தில் போய் கொண்டிருக்கிற அந்த தருணத்தில் ஒரு நாள் அந்த மாவு கொண்டு வந்து கொடுத்தான் பாருங்க, கோதுமை மாவு. அவன் காலையில வந்து வாசுதேவனை எழுப்புறான், வாசு ஃபேக்டரி திறந்துட்டாங்க, இன்னிலிருந்து வேலைக்கு போகலாம் தொழிலாளிகளா, நேற்று ஒப்பந்தம் முடிஞ்சிச்சு வா என்று கூப்பிடுகிறான். நண்பர்களே, இப்பொழுது அவனுக்கு ஒரே குழப்பமாக இருக்கிறது.
ஏஎஃப்டிக்கு போகிறதா, பாரதி பார்க்கில் போய் இந்த கடவுளுக்கு பூசாரி வேலை செய்வதா? ஏன்னா ஏஎஃப்டியில் கிடைக்கிற சம்பளத்தை மாதிரி 10 மடங்கு அதிகமான காணிக்கை அவனுக்கு கிடைக்கிறது. 2 பேரும் ஒரு டீ கடை வரையிலும் நடந்து போவார்கள். அந்த டீ கடையில் நின்று அவன் கொஞ்ச நேரம் யோசிப்பான். ஃபேக்டரியில் ஸ்ட்ரைக் வந்த உடனே ஒரு கோதுமை மாவு எடுத்துன்னு வந்து கொடுத்து அன்றைய பசியை தீர்த்த இந்த தோழன்தான் நம் வாழ்க்கையில் முக்கியம் என்று முடிவெடுத்து வாசு ஏஎஃப்டியை நோக்கி நடந்தான் என்று பிரபஞ்சன் அந்த கதையை முடிப்பார். அவனுக்கு நன்றாக தெரியும் இந்த கடவுளை வைத்து நாம் பிழைப்பு நடத்த முடியாது என்கிற முடிவுக்கு அவன் வருவான். ஒரு எழுத்தாளன் எழுதுகிற போதே அவனுடைய சொற்களில், அவனுடைய நுட்பங்களில், அவன் வாழ்வு அனுபவங்களில் இருந்து அவன் எந்த பக்கம் நிற்கிறான் என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. நண்பர்களே, வாசிப்பு ஒரு மனிதனை எப்படியெல்லாம் மேம்படுத்தும் என்பதை உலகம் முழுக்க நீங்கள் டிராவல் போய் பயணமும் வாசிப்பும் மட்டும்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மறுபடியும் மறுபடியும் செப்பனிட்டு கொண்டே இருக்கிறது. அதே மாதிரி இப்ப யுகபாரதி பேசுகிற போது அவர் 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 தெரித்த, அவர் உச்சரித்த பல வரிகள் வாழ்வின் எந்த நாளிலும் கூடவே வரும். ஒரு கவிதை வரிகள் என்பது நீங்கள் ஒரு தப்பு செய்ய போகும்போது, ஒரு குற்றம் புரிய போகும்போது, நீங்கள் வாழ்வின் ஒரு மோசமான முடிவெடுக்கிற போது ஒரு கவிதை வரி உங்களை காப்பாற்றும். ஒரு கவிதை வரி உங்களை கைப்பிடித்து தூக்கி இந்த வாழ்க்கையின் மேன்மையான பகுதியில் நடத்தும். இந்த உலகத்தில் எந்த மனிதனும் பரிபூர்ணமான யோகியன் என்று இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அதே மாதிரி இந்த உலகத்தின் பட்டு மோசமான மனிதன், இவனை மாதிரி கேவலமான மனிதன் என்று எந்த மனிதனுமே இல்லை. மனிதர்கள் பிறக்கிற போது அப்பழுக்கில்லாத குழந்தைகளாக மட்டுமே பிறக்கிறார்கள். அவர்களுடைய வளர்ப்பில், அவர்களுடைய வாசிப்பில், அவர்களுடைய வாழ்வில், அவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் இப்படியும் அப்படியுமாக இருக்கிறார். ஒரு மோசமான மனிதன் ஒரே பீரியட்ல தன்னுடைய வாழ்நாள் முழுக்க மோசமான மனிதனாக எப்பொழுதுமே இருப்பதில்லை. அவனே ஒரு தருணத்தில் மிக உன்னதமான மனிதனாக இருக்கிறார். வண்ணதாசன் தன்னுடைய வாழ்வு அனுபவங்களில் ஒரு இடத்தில் சொல்வார், ஒரு மிலிட்டரியிலிருந்து ரிட்டையர்ட் ஆகி வந்த ஒருத்தன் தினந்தோறும் குடித்து விட்டு தன்னுடைய மனைவியை அடிப்பவனாக இருப்பான். ஆனால் நண்பர்களே, அவன் செக்யூரிட்டி வேலைக்கு, ஒரு எஸ்பிஐக்கு, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு செக்யூரிட்டி வேலைக்கு போகிற போது போகிற ஒவ்வொரு நாளும் அவன் கையில் ஒரு தூக்கு கேரியரில் பால் வாங்கி கொண்டு போவான். ஏனென்றால் ஸ்டேட் பேங்குக்கு வெளியே அனாதையாக சுற்றி கொண்டிருக்கிற 2-3 தெரு நாய்களுக்கு அவன் பால் ஊட்டுவான், பொறை வாங்கி கொடுப்பான். இந்த பக்கம் குடித்து விட்டு மனைவியை அடிக்கிற ஒரு மனிதனாக இருக்கிற அதே மனிதன்தான் அந்த ஸ்டேட் பேங்கில் வேலை செய்கிற 30 பேர் 40 பேருக்கு இல்லாத அந்த கருணையும் ஈகையும் இவனுக்கு இருக்கிறது. அப்ப எந்த மனிதர்களும் இந்த உலகத்தில் சாதாரண மனிதர்கள் இல்லை. எந்த மனிதர்களும் இந்த உலகத்தில் மேன்மையான மனிதர்களும் இல்லை. இந்த பர்சன்டேஜ் இந்த வாழ்க்கையில் மாறி மாறி வந்து கொண்டிருக்கு. இந்த பர்சன்டேஜில் நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம் என்பதை ஒரு தொடர்ச்சியான வாசிப்பு மட்டுமே நமக்கு கற்றுத்தருகிறது. அதே மாதிரி இந்த வாழ்க்கையின் பல பகுதிகளை பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் போதிக்காமலேயே நாம் அந்த குழந்தைகளுக்கு நம்முடைய அறத்தை, நம்முடைய எல்லாவற்றையும் நாம் கையளிக்கிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் கருதுகிறேன். இதைத்தான் எழுத்தாளன் மறுபடியும் மறுபடியும் நம்முடைய எழுத்துக்களில் எழுதி கொண்டே இருக்கிறான். புக் ஃபேர் நடக்கிறது, புத்தகங்கள் வாங்கிறது என்பது இந்த கண்டதையும் படித்தால் பண்டிதன் ஆகலாம் அப்படிலாம் ஒரு பழமொழி இருக்கும். அதெல்லாம் ரொம்ப தப்பான பழமொழி என்று இன்றைக்கு காலம் கண்டதெல்லாம் படிக்கக்கூடாது. நாம் தேர்ந்தெடுத்து நம்முடைய தேர்வுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்று நான் கருதுகிறேன். வாழ்க்கையில் எதையெல்லாம் இப்போ இந்த புக் ஃபேர்ல மிக அதிகமாக வித்த 2 புத்தகங்களை சொல்லுங்க அப்படி என்று ஒரு பத்திரிகை நிருபர்கள் உங்களை கேட்கிற போது, கோலம் போடுவது எப்படி, பணம் சம்பாதிப்பது எப்படி, 30 நாளில் லட்சாதிபதி ஆவது எப்படி, இந்த 3 புத்தகங்களும் இந்த புக் ஃபேர்ல மிக அதிகமாக விற்று இருக்கிறது என்றால் இந்த புக் ஃபேரே நடக்க வேணாம். இந்த புக் ஃபேர் நடக்கணும் என்று எந்த அவசியமும் இல்லை. ஏனென்றால் நீங்கள் இன்றைக்கும் உங்களுடைய அதிகாரத்திற்கு, உங்களுடைய பண தேடுதலுக்கு இந்த புக் ஃபேரையும் ஒரு பயன்படுத்தி கொள்ள முடியுமா, ஒரு ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியுமா என்பதற்காக மட்டுமே நீங்கள் இதற்குள்ளாக செலவழிக்கிறீர்கள் என்று ஊர்ஜிதமாகப்படும். நண்பர்களே, அதற்கு பதிலாக இந்த உலகத்தில்
நம் கண்ணெதிரே கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போயிருக்கிற அறம் இந்த உலகத்தில் நம்முடைய பார்வைக்கு எதிரே கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாத போய்கொண்டிருக்கிற மனித நேயம். உங்களுக்கு தெரியுமா, இன்றைக்கு எந்த ஊர்லேயும் எந்த தெருக்கள்லையும் பிச்சைக்காரர்கள் இல்லை. எங்கள் பிரிவில் எங்கள் அம்மாலாம் வந்து எங்கள் தெருவுக்குனே ஒரு பிச்சைக்காரர் வைப்பார். அவர் பேர் ஜக்கம். சாப்பிட்லன்னா ஜக்கத்துக்கிட்ட பிடிச்சி கொடுத்துருவோம். நாங்கள் பிச்சைக்காரர்களே இல்லை. ஏன்னா ஒரு மாதிரியான பிளைனான ஒரு சமூகமாக மாறிவிட்டது நம்முடைய சமூகம். அப்போ நம்முடைய விழுமியங்களை, நம்முடைய வரலாறுகளை மறுபடியும் நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டும். இன்னும் தேங்கி நிற்கிற, மிச்சம் இருக்கிற ஏதோ ஒரு அறத்தில் மட்டும்தான் இந்த உலகத்தில் மழை பெய்வதாக நான் நம்புகிறேன். எனக்கு மறுபடியும் பிரபஞ்சன் ஞாபகம் வருகிறார். பிரபஞ்ச தியாகி என்று ஒரு கதை எழுதியிருக்கிறார். அந்த கதையில பாண்டிச்சேரியில் ஒரு தியாகி ஒரு தாலுகா ஆபீஸுக்கு போய் ஒரு தாசில்தார் முன்னால் உட்கார்ந்து கொண்டிருப்பார். அந்த தாசில்தார் காலையிலிருந்து சாயங்காலம் வரையிலும் தியாகிகள் பென்ஷன் பார்க்கிற ஒரு தாசில்தார். அவருக்கு வந்து அப்படியே சலிச்சுட்டு இருக்கும். யாரை சலிச்சிருக்கோம்? இந்த தேசத்தில் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட அத்தனை தியாகிகளும் அந்த ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்து தங்களுடைய பென்ஷனுக்காக கோரிக்கை வைக்கிற ஒரு இடத்திற்கு இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் போயிருப்பார். நிறைய தியாகிகள் வந்திருப்பார்கள். இவர் தன்னுடைய துண்டால் முகத்தை தொடச்சின்னு போய் நிற்பாரு. என்னையா என்று கேட்பார். பென்ஷன் தான் வருது இல்லை, அப்புறம் என்ன? அவர் சொல்லுவார், இல்லை சார் பென்ஷன் வருது, இந்த மாதத்துலேருந்து எனக்கு பென்ஷன் வேணான்னு எழுதி கொடுக்க வந்துக்கிறேன்னு சொல்லுவார். அப்படி ஒரு குரலை இதுவரையிலும் அந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் தன்னுடைய வாழ்நாளில் கேட்டதே இல்லை. அவர் கேட்பார், வேணான்னு சொல்கிறியா, உங்களுக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிச்சு, எவ்வளோ நாளாக பென்ஷன் ஆகுறேன்னு கேட்பார். 4 வருஷமாக ஆகுறேன். அப்போ இப்போ ஏன் வேணான்ற? அதை சொல்லிட்டு போகலான்னா வந்து எப்படி சார் எழுதி கொடுக்குது? புதுசாக அவருக்கு, ஏன்னா அவருக்கு பென்ஷன் கொடுக்க தான் முடியுமே ஒழிய வேணான்னு சொல்கிற ஒரு கேஸை எப்படி டீல் பண்ணுறதுன்னு அவருக்கு தெரியாது. முதல் முறையாக அவருக்கு முன்னால் உள்ள ஒரு சீட்டில் உட்காரு. நண்பர்களை, இப்பொழுது சொல்லுகிறேன், தியாகத்திற்கும் உண்மைக்கும் நேர்மைக்கும் இந்த உலகத்தில், இந்த உலகம் அழிகிற கடைசி தருணம் வரையிலும் ஒரு இடம் இருக்கும். அது லேட் ஆகலாம், அது தாமதப்படுத்தப்படலாம். ஆனால் பென்ஷன் வேணான்னு சொல்ற ஒரு தியாகியை உட்காரு என்று ஒரு ஜூனியர் அசிஸ்டன்ட்டை சொல்ல வச்சுச்சுல்ல, அதுதான் அந்த இறையாண்மையினுடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் சொல்வார், இல்லை சார் நான் பென்ஷன் வாங்கினுக்கிறேன், எப்படா என் பையன் வேலைக்கு போவான்னு நினச்சிருந்தேன், இந்த மாதம் வேலைக்கு போயிட்டான். இல்லை பையன் வேலைக்கு போனால் கூட பென்ஷன் வாங்கலாம். அவர் சொல்லுவார், இல்லை அது எனக்கு தெரியும், ரூல்ஸ்லாம் எனக்கு தெரியும், ஆனால் நெருப்பின் மேல் நிற்பது மாதிரி இந்த 4 வருஷம் நான் நின்றுனேன். எப்படா, ஏன் இல்லை செஞ்ச வேலைக்கு கூலிக்கு வாங்குற மாதிரி நான் ஒரு கூலிக்காரனாக மாற்றினேன்னு ரொம்ப துடிச்சிருந்தேன் சார், எனக்கு வேணாம் பென்ஷன் என்று சொல்வார். அப்போ தான் முதல் முறையாக அந்த ஜூனியர் அசிஸ்டண்ட்டு அந்த மனிதரை பார்த்து, அந்த வயதான மனிதரை பார்த்து கேட்பார், உங்கள் பேர் என்ன? அவர் அவருடைய பெயரை சொல்வார். பாண்டிச்சேரியில் நேரு ஸ்ட்ரீட்டில் ஒரு மிகப்பெரிய இரும்பு கடை இருந்துச்சுல்ல, ஆமாம் நானே கேள்விப்பட்டுக்கிறேன், எங்கள் அப்பா அந்த இரும்பு கடை எந்து தான் அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் என்னாச்சு சார்? இல்லை ஒரு நாள் பர்ச்சேஸ்க்காக சென்னைக்கு போனேன், பர்ச்சேஸ்லாம் முடிஞ்சிடுச்சு, மெரினா பீச்சில் போய் காந்தி பேசுகிறாருன்னாங்க. காந்தி அப்போ தான் முதல் பார்க்குறேன். மெரினா பீச்சில் போய் காந்தியினுடைய ஸ்பீச்சை கேட்குறேன். காந்தி பேசின உடனே பர்ச்சேஸு, கையில் இருந்த பில் புக்கு, காசு எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு நேராக காந்தி பின்னாடியே போயிட்டேன். அப்புறம் கடை என்னாச்சுன்னு எனக்கு தெரியாது. அப்படியே காந்தி கூடயே போயிட்டேன் சார். அவர் கூடயே சபர்மதி ஆசிரமத்தில் போயிருந்தேன். பொண்டாட்டி என்னாச்சு, புள்ளன்னாச்சு, கடை என்னாச்சு, எதுவுமே தெரியாது. அப்புறம் சுதந்திரம் அடைஞ்ச பிறகு தான் பாண்டிச்சேரிக்கு வர நேர்ந்தது. யாருமே உங்களை கண்டுக்கலையா? நீங்கள் வரீங்க. அந்த பையன் ஒரு ஃபரூக் அப்படின்னு ஒரு பையன் வந்து பாண்டிச்சேரியினுடைய டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக ஆகிட்டான். வந்த உடனே அவன் என்ன தான் வந்து பார்த்து என் காலிலெல்லாம் வந்து, ஐயா நீங்கள் போட்ட பிச்சை, நான் மெட்ராஸ் டு பாண்டிச்சேரி ரூட்டில் உங்களுக்கு 5 பஸ்ஸு போட்டு தரேன்னு சொன்னான். உடனே இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட், அது பொன்முட்டை விடுற ரூட்டாச்சே சார், உடனே வாங்கின்னு இருக்கலாமே நீங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த இவர் சொல்கிறாரு, தம்பி இந்த பீரியடு, இந்த காலம் உங்களை அப்படி பேச வைக்குது. நாங்கள் வாழ்ந்த காலம் வந்து நெருப்பின் காலம்.
ஒரு ஒரு ஸ்பீச்சை கேட்டுட்டு, ஒரு உரையை கேட்டுட்டு, காந்திக்கு பின்னாடியே நான் போயிட்டேன், என் வாழ்க்கையே இல்லை, என் கடை எங்கே போச்சுன்னு தெரில, என் பொண்டாட்டி புள்ள என்னாச்சுன்னு தெரில என்கிற அளவுக்கு சுதந்திர தாகம் எங்களுக்குள்ளே இருந்துச்சு. அந்த பையன் வேற யாரும் இல்லை, அந்த டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் இருந்தவன். நான் கடை வச்சுன்னு இருக்கும்போது எங்கள் கடையில் டீ வாங்கிட்டு வந்து கொடுக்குற பையன். அவன் வந்து இந்த சுதந்திரத்துக்கு பின்னாடி டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராகவே ஆகிட்டான். அவனுக்கு எப்படி பிழைக்க தெரிஞ்சதுன்னு தெரிஞ்சிருக்கு. நாங்களாம் அப்படி இருந்துட்டோம். அவன் சொல்லுவான், என்னால் அந்த வார்த்தையை இப்போது உங்களோட பகிர்ந்து கொள்ள முடியவில்லை. அந்த ஜூனியர் ரெஸ்டன்ட் அந்த தியாகியை பார்த்து சொல்லுவான், இவ்வளவு கண்ணியமாக, இவ்வளவு காத்திரமாக, இவ்வளவு பிடிவாதமாக, இவ்வளவு நேர்மையாக இருந்த நீங்க இந்த பென்ஷன் இன்னைக்கு வேணான்றீங்கள, அதை ஏன் அன்னைக்கே வேணான்னு சொல்லிடக்கூடாது என்று கேட்பான். அப்போதுதான் முதல் முறையாக அந்த மனிதன் சொல்லுவார், ஒன்றும் இல்லை தம்பி, சுதந்திரத்துக்காக போராடின ஒரு போராட்டக்காரன் பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்டில் பிச்சை எடுக்கிறான் என்று இந்த உலகத்துக்கு தெரியக்கூடாது என்பதற்காக மட்டுமே நான் இந்த பென்ஷனை வாங்கி கொண்டேன். ஆனால் நெருப்பில் நிற்பது மாதிரி இத்தனை காலம் நின்று கொண்டிருந்தேன். எப்படா இந்த வாழ்க்கையில் ஒரு விடிவு வராதா என்று நின்று கொண்டிருந்தேன். என் பையன் வேலைக்கு போயிட்டான், அதனால் இன்றையிலேருந்து எனக்கு இந்த பென்ஷன் வேண்டாம் என்று எழுதி கொடுத்து விட்டு போவதாக பிரபஞ்சன் அந்த கதையை எழுதியிருப்பார். அதோடு நிறுத்தியிருந்தால் அது ஒரு சாதாரணமான கதை. அடுத்து 2 வரிகளை பிரபஞ்சன் அந்த கதையில் எழுதியிருப்பார். வீட்டுக்கு 2 மணிக்கு பசியோட பெரியவர் வருவார். பையன் கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டான்ல, அவன் சாப்பிட உட்காந்துருப்பான். இந்த கிழமை எங்கன்னு கேட்பான். வேணான்னு சொன்னால் கூட அந்த பென்ஷன் வேணான்னு எழுதி கொடுக்க போய்க்குதுங்க அப்படின்னு தன்னுடைய மனைவி சொல்வார். அந்த ரசசாதத்தை நின்று கட் பண்ண செத்து தொலையிட்டோம் என்று சொன்னான் காந்தி என்று அந்த கதை முடியும். பையனுக்கு காந்தின்னு பேர் வச்சுக்கிறார். அப்போ இவ்வளவு முரண்பாடான, இவ்வளவு சிக்கலான ஒரு வாழ்க்கையை டெக்ஸ்ட் புத்தகங்களோ, நாம் படிக்கிற பள்ளிக்கூடத்தில் இருக்கிற புத்தகங்களோ நமக்கு ஒருபோதும் சொல்லிக் கொடுக்காத நண்பர்களே, வேறு ஒரு வாழ்க்கையை, வேறு ஒரு தர்மத்தை, வேறு ஒரு அறத்தை இந்த பாட புத்தகங்களுக்கு வெளியே இருக்கிற புத்தகங்கள் நமக்கு சொல்லித் தருகின்றன. என்னை மாதிரியான படிப்பில் மிகப்பெரிய வெற்றி அடையாத மனிதர்கள் சின்ன வயதிலிருந்து நீங்கள் அப்படியே ஒரு மிகப்பெரிய லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளவு பேரும் இந்த வாழ்க்கை, இந்த ரெகுலரான வாழ்க்கையில் இல்லவே இல்லை. இந்த ரெகுலரான வாழ்க்கையிலிருந்து நீட் எழுதி பாஸ் பண்ணி அவங்க வந்து மிகப்பெரிய வேலைக்கு போய் டாக்டர் ஆகி ஒரு 4 வீடு கட்டியிருப்பான், 3 பங்களா, ஒரு 3 கார் வாங்கியிருப்பான். மெட்ராஸில் ஒரு பங்களா, பெங்களூரில் ஒரு பங்களாவாக இருக்கும். ஆனால் அவன் செத்து போனால் இந்த உலகத்தில் அவனுடைய சொந்தக்காரர்களால் கூட அவன் நினைக்கப்பட மாட்டான். ஆனால் ஒன்றுமே இல்லாத இந்த பாண்டிச்சேரி தியாகி மாதிரியான மனிதர்களால் தான் இந்த சமூகம் கொஞ்சமாகிலும் நகர்ந்து கொண்டிருப்பதாகவும் கொஞ்சமாகிலும் அறத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பதாகவும் நான் நம்புகிறேன். அதே மாதிரி இந்த எழுத்தாளனிடமும் கவிஞனிடமும் பெரிதாக அவனுடைய பேக்ட்ராப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பேக்ட்ராப் இல்லை. எனக்கெல்லாம் இப்படி ஒரு மேடையில் வந்து நிற்பதற்கே பயங்கர கூச்சமாக இருக்கிறது. என்னன்னா, இந்த தமிழ் சமூகத்தில் நான் 40 வருடத்துக்கு மேலாக வாசித்து கொண்டு எழுதி கொண்டு இருக்கிறேன். எங்களுக்கெல்லாம் இப்படி இவ்வளவு வெளிச்சம் உள்ள ஒரு ஸ்டேஜ், ஒரு கலெக்டரேட்டில் இருக்கிற ஒரு தாசில்தார், ஒரு ஆரையெல்லாம் வந்து என்கிட்ட சார் காஃபி வேணுமா என்று கேட்கிறதெல்லாம் இந்த 4-5 வருடங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது. அந்த ஆஃபீஸுக்கு கூட ஒரு எழுத்தாளர் போய் நிற்க முடியாது. எங்களுடைய ஜோல்னா பையை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே பல பேர் வந்து இதெல்லாம் உருப்படாத கேஸு என்பார்கள். பிரபஞ்சன் தான் மறுபடியும் எங்களை பார்த்து சொல்வார், சார் நம்மளாம் பிழைக்க தெரியாத ஆட்கள்னு சொல்கிறாங்க சார் என்று பிரபஞ்சன் சொல்லிவிட்டு சொன்னார். நாமெல்லாம் பிழைக்க தெரியாதவனா இருக்கிறதுனால தான் சார் இவெல்லாம் பிழைக்கிறான் என்று சொல்வார். இப்போ எழுத்தாளன் எப்போதும் பிழைக்க தெரியாதவனாக இருப்பான். ஆனால் அவன் இந்த சமூகத்திற்கு கொடுக்கிற, கையளிக்கிற மிகப்பெரிய அறம், மிகப்பெரிய நேர்மை, மிகப்பெரிய சக்தி, இதை இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பெரிய அதிகாரிகளாலும் தரவே முடியாது. அதனால்தான் ஒரு எழுத்தாளன் மற்ற எல்லாரை விட ரொம்ப மேன்மையான இடத்தில் இருப்பதாக நான் கருதுகிறேன். இதைத்தான் மறுபடியும் இந்த உலகத்தில் ஆண்டாண்டு காலமாக எழுத்து போதித்து கொண்டே வருகிறது. துரதிர்ஷ்டவசமாக தமிழ்நாடு மாதிரியான இடங்களில் வாசிப்பற்ற நாட்களே நம்முடைய குழந்தைகளுக்கும் நம்முடைய குடும்பங்களிலும் மிஞ்சி இருக்கிறது. ஒரு 60 வயதில் நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் நல் நினைவுகள் மட்டுமே மிஞ்சுகிறது நண்பர்களே.
அப்படி திரும்பி பார்க்கிற போது இந்த சமூகத்தில் இந்த வாழ்வில் நாம் கடந்து வந்திருந்த வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய சலிப்பை ஏற்படுத்துகிறது. நம்முடைய வாழ்க்கை எப்படி சுருங்கி விட்டதென்றால், ஒரு குடும்பம், ஒரு மனைவி, 2 பிள்ளைங்க, அதற்காக நம்முடைய ஜீவிதம் முழுக்க நாம் சம்பாதிக்கிற சொத்து, அவர்களுக்காக சேர்த்து வைத்து விட்ட போகிற சொத்து, நீ எங்கே வாழ்ந்தாய் என்றால் புதுமைப்பித்தன் சொல்கிறான், நாம் வாழ்கிறோம் என்பது உண்மைதான், ஆனால் வாழ்கிறோமா என்று ஒரு கேள்வியை கேட்கிறான். ஒவ்வொருவரும் டைரியில் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டிய வாக்கியமாக இந்த வார்த்தையை நான் முன்மொழிகிறேன். நாம் வாழ்கிறோம் என்பது உண்மைதான், ஆனால் வாழ்கிறோமா என்று கேட்கிறான். அப்படி என்றால் வாழ்க்கை என்றால் என்ன? இந்த வாழ்நாள் முழுக்க கடைசி சொட்டு ரத்தம், கடைசி மூச்சு இருக்கிற வரையிலும் சம்பாதிப்பது, பணம் ஈட்டுவது, பொருள் ஈட்டுவது, அதை பெருக்கிக் கொண்டே போவது, அதை தங்களுடைய குழந்தைகளுக்கு கொடுத்து விட்டு போவது, அந்த குழந்தைகள் அந்த தங்களுடைய உழைப்பிலிருந்து எதையுமே ஈட்டாமல், தங்களுடைய படைப்பூக்கத்திலிருந்து, தங்களுடைய கிரியேட்டிவிட்டியிலிருந்து எதையுமே சாதிக்காமல், அப்பா அம்மாக்கள் சம்பாதித்து வைத்த இந்த சொத்தை, இந்த நற்பெயரை, இந்த வெளிச்சத்தில் வாழ்வது என்கிற துரதிருஷ்டமான நிலையிலிருந்து விலக்கி வைப்பதற்காகவே ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு தலைநகரிலும் இந்த புத்தக கண்காட்சிகள் நடப்பதாக நான் நினைக்கிறேன். நண்பர்களே, ஒரு புத்தகத்தின் ஒரு ஸ்பரிசம் என்பது, நீங்கள் நெட்டு வந்துடுச்சு, உங்களுக்கு இணையம் கிடைச்சிருச்சு. நான் பல மேடைகளில் சொல்லியிருக்கேன், ஒரு வகுப்பறையில் ஒரு டீச்சருக்கு இன்றைக்கு இருக்கிற நாலேஜை விட, அவர்களுக்கு இருக்கிற அறிவை விட 100க்கு அதிகமான சதவீத அறிவு ஒரு கூகுளுக்கு இருக்கிறது. நீங்கள் ஒரு டீச்சர் கிளாஸ் நடத்தி கொண்டிருக்கும் போதே அவர்களுக்கு கீழே உட்கார்ந்து கொண்டு இருக்கிற ஒரு பையன் கூகுளில் தட்டி அந்த ஆசிரியை விட 100 மடங்கு நுட்பமான விஷயங்களை கூகுளில் தட்டி எடுப்ப முடியும். ஆனால் இவ்வளவு தொழில்நுட்பங்கள் வளர்ந்த பிறகு, இவருடைய தகவல்கள் வளர்ந்த பிறகு, ஒரு குழந்தைக்கு எதற்கு வகுப்பறை, ஒரு குழந்தைக்கு எதற்கு ஸ்கூலுக்கு பஸ்ஸில் போக வேண்டும், ஒரு குழந்தைக்கு எதற்கு டீச்சர், ஒரு குழந்தைக்கு எதற்கு பிரின்சிபல், ஒரு குழந்தைக்கு எதற்கு கல்வி என்றால் ஒரு வார்த்தையை நான் சொல்லி முடிக்கிறேன். 40 பேர் 50 பேர் உள்ள ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு ஆசிரியை ஒரு மாணவியை மட்டும் எழுப்பி, ஸ்ரீதேவி 5 நாளைக்கு முன்னாடி உங்கள் வீட்டுக்கு வந்தம்மா, அம்மா இறந்துட்டாங்கன்னு, நீ யார் வீட்டில் சாப்பிட்ற என்கிற கேள்வியை கூகுள் கேட்காது, ஃபோன் கேட்காது. ரத்தமும் சதையுமான இந்த விஷயங்களை ரத்தமும் சதையுமாய் இருக்கிற ஒரு டீச்சர் தான் கேட்க முடியும். அப்போ ஒரு குழந்தையை சமூக வயப்படுத்துவது இந்த கல்விதான், இந்த ஸ்கூல் தான், இந்த வகுப்பறை தான், இந்த சிஸ்டம் தான். இல்லை என்றால் இங்கு இருக்கிற பல பேர் மிகப்பெரிய கோட்டீஸ்வரர்களாக இருக்கலாம், மிகப்பெரிய அரசு அதிகாரிகளாக இருக்கலாம். அவர்கள் குழந்தைக்கு அவர்கள் வீட்டிலேயே அவர்கள் டீச்சர்ஸை வர வைத்து இன்றைக்கு படித்துக் கொள்ள முடியும், எக்ஸாம் எழுதிவிட முடியும். நாம் தினந்தோறும் பள்ளிக்கு நம்முடைய குழந்தைகளை அனுப்புவது, அவர்களை சமூக வயப்படுத்தப்பட்ட ஒரு குழந்தையாக மாற்றுவது. அந்த வகுப்பில் இருக்கிற அந்த 40 குழந்தைகளும் வெவ்வேறு சமூகங்களிலிருந்து, வெவ்வேறு ஜாதிகளிலிருந்து, வெவ்வேறு வர்க்கங்களிலிருந்து, வெவ்வேறு படிநிலைகளிலிருந்து வருகிற அந்த குழந்தைகள் சுவாசிக்கிற ஒவ்வொரு மூச்சுக்காற்றும் இன்னொரு குழந்தை மீது படுகிற போது அவர்கள் ஒரு சரிசமமாக வளர்வார்கள் என்று இந்த சமூகம் நம்புகிறது. கவின் மாதிரியான கொலைகளில் அதுவே பொய்யாகிறது. இந்த சமூக படிநிலைகளே பொய்யாகிறது. நண்பர்களே, இனியாகிலும் ஒரு தேர்ந்த சமூகத்தை நோக்கி, ஒரு நாகரிகமான சமூகத்தை நோக்கி, ஒரு அறம் சார்ந்த வாழ்க்கையை நோக்கி நாம் போக வேண்டும். அதற்கு இந்த புத்தக கண்காட்சிகள் உதவும் என சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.